நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். சுதந்திர போராட்ட வீரர் ஜெய்ஹிந்த் வான் செண்பகராமபிள்ளை 91வது நினைவு தினம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சு 4முனை சந்திப்பில் சுதந்திர போராட்ட வீரர் ஜெய்ஹிந்த் வான் செண்பகராமபிள்ளை அவர்களின் 91வது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. செஞ்சு கன்னிகா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நிறுவனர் ரமேஷ் பாபு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்தார். இதில் சமூக சேவகர், ஓய்வு பெற்ற உதவி இயக்குனர் அழவாழி அனைவரையும் வரவேற்றார். இதில் அலங்கரித்தது வைக்கப்பட்டு செண்பகராமபிள்ளை திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியில் இதில் பல்வேறு அமைப்புகள் மற்றும் கட்சி பிரமுகர்கள், சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டு மலரஞ்சலி செலுத்தி புகழஞ்சலி செலுத்தினர். நியூஸ் 21 செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜாமணியுடன் செய்தியாளர் அருண் பிரகாஷ். கரூர் குளித்தலை அருகே சொட்டல் பகுதியில் மகளுடன் அடிக்கடி ஏற்படும் குடும்ப தகராறில் மனமுடைந்த தாய் கிணற்றில் குதித்து தற்கொலை. நங்கவரம் போலீசார் விசாரணை. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே சொட்டல் பகுதியை சேர்ந்தவர் சின்னதுரை. மனைவி மகேஸ்வரி, வயது 45. இவருக்கு வினோதினி என்ற மகள் உள்ளார். சின்னதுரை இறந்த பிறகு திருமணமான வினோதினிக்கு சற்று மனநலம் பாதிக்கப்பட்டு தனது கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த 10 வருடங்களாக தனது தாய் வீட்டில் குழந்தைகளுடன் வசித்து வந்துள்ளார். மருந்து சாப்பிட்டு வரும் வினோதினி தனது மகளை அடிக்கடி அடித்து கொண்டே இருப்பதால் மகேஸ்வரி இது குறித்து மகள் வினோதினியிடம் கண்டித்து வந்துள்ளார். இன்று காலை இதேபோல மகள் நடந்து கொண்டதால் இருவருக்கும் வாய் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த மகேஸ்வரி வீட்டின் அருகே உள்ள சொந்த விவசாய கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இது குறித்து அப்பகுதி பொதுமக்கள் முசிறி தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த நங்கவரம் போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் 1 மணி நேரமாக போராடி அவரது உடலை மீட்டனர். அவரது உடலை கைப்பற்றிய நங்கவரம் போலீசார் குளித்தலை அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நியூஸ் 21 தமிழ்நாடு செய்திகளுக்காக சதீஷ். கரூர் சுக்காம்பட்டியில் 21 அடி உயர பிரம்மாண்ட 18ஆம் படி கருப்பண்ணசாமி கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கரூர் மாவட்டம் பண்ணப்பட்டி ஊராட்சி சுக்காம்பட்டியில் 18ஆம் படி கருப்பண்ணசாமி மற்றும் பாதாள லிங்கேஸ்வர பெருமாள், அதரவன பத்ரகாளியம்மன், துர்க்கை அம்மன், விநாயகர், முருகன் ஆகிய தெய்வங்கள் கொண்ட கோவில் புதிதாக கட்டப்பட்டது. உலகிலேயே முதல் முறையாக 21 அடி உயர பிரம்மாண்ட 18ஆம் படி கருப்பண்ணசாமி சிலையானது பிரதிஷ்டை செய்யப்பட்டு இன்று கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக காவேரி ஆற்றிலிருந்து புனித நீர் கொண்டு வரப்பட்டு யாக வேள்வி சாலையில் வைத்து சிவாச்சாரியர்கள் மகா கணபதி பூஜை, விக்னேஸ்வர பூஜை, நாடி சந்தனம், லட்சார்ஜனை, திரவியகுதி, பூர்ணகுதி உள்ளிட்ட 6 கால யாக வேள்வி பூஜைகளை செய்தனர். தொடர்ந்து இன்று காலை 6ஆம் கால யாக வேள்வி பூஜை நிறைவடைந்ததும் சிவாச்சாரியர்கள் மேளதாளங்கள் முழங்க புனித நீர் குடத்தினை ஊர்வலமாக கொண்டு வந்து தமிழ் வேத மந்திரங்கள் முழங்க 18ஆம் படி கருப்பண்ணசாமி மற்றும் பரிவார தெய்வங்கள் கோபுர கலசத்திற்கு ஊற்றினர். அதனைத் தொடர்ந்து கலசத்திற்கும் சுவாமிகளுக்கும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கூடியிருந்த அனைத்து பக்தர்கள் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. தொடர்ந்து மக்களுக்கு யாகசாலையில் பூஜிக்கப்பட்ட புனித கலசத்தை பெற்று சென்றனர். மேலும் ஆலயம் அருகே அறுசுவை உணவும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சி 18ஆம் படி கருப்பண்ணசாமி அறக்கட்டளையின் சார்பாக சிறப்பாக செய்தனர். தொடர்ந்து நாளை முதல் 48 நாட்களுக்கு மண்டல அபிஷேகங்கள் நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நியூஸ் 21 தமிழ்நாடு செய்திகளுக்காக சதீஷ். கரூர் குளித்தலை அருகே சூரியன் உருவாச்சி நாங்கள்வரம் பேரூராட்சி பகுதியில் 1.26 கோடி மதிப்பு எண்ண வளர்ச்சி திட்ட பணிகளை குளித்தலை எம்எல்ஏ பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். கரூர் மாவட்டம் குளித்தலை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சூரியனூர் ஊராட்சி மற்றும் நங்கவரம் பேரூராட்சி பகுதிகளில் முடிவுற்ற பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை குளித்தலை எம்எல்ஏ மாணிக்கம் என்று பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். அதன்படி சூரியனூர் ஊராட்சியில் எம்எல்ஏ தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 14 லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட புதிய அங்கன்வாடி மைய கட்டிடம், மாவட்ட ஊராட்சி உறுப்பினர் நிதியின் கீழ் ரூபாய் 6.05 லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட புதிய நாடக மேடை கட்டிடத்தினையும், மாதவரம் பேரூராட்சி குறிச்சியில் நவரத் திட்டத்தின் கீழ் ரூபாய்
32.80 லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட புதிய 2 வகுப்பறை கட்டிடத்தினையும் அம்பேத்கர் நகரில் எம்எல்ஏ தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 20 லட்சம் மதிப்பில் அமைக்கப்பட்ட புதிய தார் சாலை, நச்சலூர் புதுபாளையத்தில் எம்எல்ஏ தொகுதி மேம்பாட்டு நிதிகள் ரூபாய் 5 லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட காத்திருப்போர் கூடம் மற்றும் வாரிக்கரையில் கட்டப்பட்ட படித்துறையினையும், நங்கவரம் பேரூராட்சி பகுதியில் கழிவுநீர் அகற்றுவதற்காக தூய்மை இந்தியா 2.0 திட்டத்தின் கீழ் 43.25 லட்சம் மதிப்பில் புதிய கழிவுநீர் அகற்றும் வாகனத்தையும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக எம்எல்ஏ மாணிக்கம் திறந்து வைத்தார். மேலும் நங்கவரம் பேரூராட்சி கோவிந்தனூரில் ரூபாய் 12 லட்சம் மதிப்பில் புதிய அங்கன்வாடி மையம் கட்டுவதற்கு பூமி பூஜையிட்டு பணியை துவக்கி வைத்தார். இந்நிகழ்வின் போது திமுக மாவட்ட அவைத்தலைவர் ராஜேந்திரன், குளித்தலை கிழக்கு ஒன்றிய செயலாளர் சூரியனூர் சந்திரன், மேற்கு ஒன்றிய செயலாளர் தியாகராஜன், முன்னாள் மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவர் தேன்மொழி, நங்கவரம் பேரூராட்சி தலைவர் ராஜேஸ்வரி, துணைத் தலைவர் அன்பழகன், செயல் அலுவலர் காந்தரூபன், பேரூராட்சி கவுன்சிலர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் பலரும் உடனிருந்தனர். ராணிப்பேட்டை மாவட்ட ரத்னகிரி ஸ்ரீ பாலமுருகன் கோவிலில் வைகாசி மாத கிருத்திகையை முன்னிட்டு அரோகரா அரோகரா என பக்தி கோஷத்துடன் 6 கோண தெப்பக்குளத்தில் திரளான பக்தர்கள் கைகளில் அகல் விளக்குகளை ஏந்தி சிறப்பு வழிபாடு. ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்னகிரி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோவிலில் வைகாசி மாத கிருத்திகையை முன்னிட்டு காலையில் உச்சி கணபதி மற்றும் ஸ்ரீ பாலமுருகன் சுவாமிக்கு பால், இளநீர், பன்னீர், சந்தனம், பஞ்சாமிர்தம், திருமஞ்சள் உட்பட பல்வேறு வாசன திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம், மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாலை கோவில் அடிவாரத்தின் கீழே மிக பிரம்மாண்டமான முறையில் கட்டப்பட்டுள்ள 6 கோண தெப்பக்குளத்தில் ஸ்ரீ பாலமுருகன் உற்சவ சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்து மலையிலிருந்து மங்கள மேலதாளம் முழங்க பக்தர்கள் சுவாமியை ஊர்வலமாக கொண்டு வந்து தெப்பக்குளத்தில் வைத்து கோவிலில் பரம்பரை அறங்காவலர் ஸ்ரீ பாலமுருக அடிமை சுவாமிகள் தலைமையில் சிறப்பு நாதஸ்வர வாத்தியங்கள் கூடிய மங்கள தீபாராதனையை 6 கோண தெப்பக்குளத்திற்கு காட்டினார்கள். பின்னர் கூடியிருந்த திரளான பக்தர்கள் முருகனை மனதில் நினைத்து அரோகரா அரோகரா என பக்தி கோஷங்களை வெளிப்படுத்தி தங்கள் கைகளில் இருந்த அகல் விளக்குகளை தெப்பக்குளத்திற்கு காட்டி சுவாமியை வழிபட்டு சென்றனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக பாஸ்கர். குற்றாலம் அருவிக்கரையில் மழைக்கால ஓவியம் வரைந்த மாணவர்களுக்கு பாராட்டு. தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து விழும் சூழலில் சிவராம் கலைக்கூட மாணவர்களும் ஆர்பி ஓவியக்கழக மாணவர்களும் 30 பேர் இணைந்து குற்றால அருவியை உயிரோட்டமாக அருவிக்கரையில் இருந்து வரைந்தனர். தொடர்ந்து மழை பெய்தாலும் குடைபிடித்து கொண்டும் மழையில் நனைந்து கொண்டும் அருள்மிகு குற்றால நாதர்கோவில் வளாகத்தில் இருந்தும் வரைந்து மகிழ்ந்தனர். விரைவில் பள்ளி திறக்க இருக்கும் சூழலில் இது ஒரு புதிய அனுபவமாக இருந்ததாக இளம் ஓவியர்கள் கூறினார்கள். இவ்வோவியர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக பாராட்டு நிகழ்வும் நடைபெற்றது. இந்நிகழ்விற்கு குற்றால நாதர்கோவில் அறங்காவலர் குழு தலைவர் முனைவர் சக்தி முருகேசன் தலைமை தாங்கினார். உறுப்பினர்கள் வீரபாண்டியன், சுந்தர்ராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆசிரியர் கருப்பசாமி வரவேற்றார். சிறப்பு விருந்தினராக குற்றாலம் வனச்சரக அலுவலர் சீதாராமன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசும் வழங்கி பாராட்டினார். இளஞ்சி ஆர்பி மேல்நிலைப்பள்ளி செயலாளர் ஐசி சண்முக வேலாயுதம் படம் வரைதலை துவக்கி வைத்தார். தமிழ்நாடு அறிவியல் இயக்க மாவட்ட செயலர் சுரேஷ்குமார் ஒருங்கிணைத்தார். நிகழ்வில் திருச்செல்வி, அனு, வினோதா, பார்வதி ஆகியோர் கலந்து கொண்டனர். ஏற்பாடுகளை மகாராஜன், ராஜேந்திரன் ஆகியோர் செய்திருந்தனர். ஓவிய ஆசிரியர் கணேசன் நன்றி கூறினார். நியூஸ் 21 செய்திகளுக்காக தென்காசி செய்தியாளர் கோதர்ஷா. போடி அருகே கொட்டக்குடி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. தேனி மாவட்டம் போடி அருகே உள்ள குரங்கணி வனப்பகுதி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் தொடர் மழை காரணமாக கொட்டக்குடி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கடந்த 2 மாத காலமாக நீர்வரத்து இன்றி காணப்பட்ட கொட்டக்குடி ஆற்றில் தென்மேற்கு பருவமழை துவங்கியதிலிருந்து தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதால் நேற்று நீர்வரத்து துவங்கிய நிலையில் நேற்று விடிய விடிய பெய்த மழை காரணமாக தற்போது கொட்டக்குடி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக போடி அருகே உள்ள கொட்டக்குடி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணைப்பட்டி பிள்ளையார் கோவில் தடுப்பணையில் வெள்ள நீர் ஆர்ப்பரித்து கொண்டு வைகை அணைக்கு செல்கிறது. வெள்ள நீரில் மரங்கள் அடித்து வரப்பட்டு அணைக்கட்டின் மேல் பகுதியில் ஆபத்தான நிலையில் உள்ளது.
தொடர்ச்சியாக வெள்ளப்பெருக்கு அதிகரித்து வரும் காரணத்தினால் மழை பெய்து வருவதாலும் கொட்டக்குடி ஆற்றில் பொதுமக்கள் குளிக்கவோ ஆற்றை கடக்கவோ கால்நடைகளை குளிப்பாட்டவோ வேண்டாம் என பொதுப்பணித்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் தடுப்பணை பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் குளிக்க வேண்டாம் என காவல்துறையினரும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக விஜயகுமார். ஆற்காடு கிராமத்தில் அமைந்துள்ள அங்காளம்மன் கோவிலில் ஊஞ்சல் உற்சவம். விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் தாலுகா ஆற்காடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ அங்காளம்மன் கோவிலில் வைகாசி மாத அமாவாசை ஊஞ்சல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் அதிகாலை அங்காளம்மனுக்கும் சிவபெருமானுக்கும் சிறப்பு அபிஷேகம் செய்து சாமிக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து உற்சவ அம்மன் பல மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சர்வ லோகேஸ்வரி அலங்காரம் செய்யப்பட்டு இரவு உற்சவ அம்மன் மேளதாளம் முழங்க வடக்கு வாசல் வழியாக ஊஞ்சல் மண்டபத்திற்கு அழைத்து வரப்பட்டு ஊஞ்சலில் அமர வைத்து பாரம்பரிய தாலாட்டு பாடல் பாடி வழிபட்டனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழா ஏற்பாட்டினை கோவில் பூசாரி ஏவிஎம் வேலாயுதம் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் அருண் பிரகாஷ். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல், மரம் நடுதல், இரத்த தான முகாம் நடத்துதல், மருத்துவ முகாம் நடத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர். இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன், எண் 3, ராஜ முதலியார் தெரு, ஆற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9040459522 8098181724 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.